இன்புற்று வாழ்க. ஓர் எழுத்தில் ஐந்து உண்டு என்பார் வெண்ணிலாவே, அது ஊமை எழுத்தாவதென வெண்ணிலாவே என்று வள்ளல் பெருமான் வர்ணிக்கும் ஊமை எழுத்தே அது. பேசிடாது இருந்திடில் ஈசன் வந்து பேசுமே என்று கூறுவார் ஒரு சித்தர். கண்ணோடு கண்ணினை நோக்கு ஒக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல என்பார் திருவள்ளுவ பெருந்தகை. மனம் கடந்த ஆழ்நிலை தவத்தில்தான் இந்த ஆன்மா மொழி என்னும் அமைதி மொழி வெளிப்படும். அதன் பிறகு தாவரங்கள், பறவைகள், சில விலங்குகள் என எல்லாமே நம்முடன் பேசத் தொடங்கும். நம் பேச்சை கேட்டு பள்ளி பலன் சொல்ல தொடங்கும். பறவைகள் தூது செல்லும். எத்தனையோ அற்புதங்கள் நம்மை சுற்றி நிகழும். உண்மையான ஞானிகள் பேச்சின் வழியே உணர்த்தும் உபதேசங்களை விட மௌனத்தின் வழியே உணர்த்தும் உபதேசங்களே அதிகம். மௌன விரதம் நம்மை நாம் ஆராய, நாம் இதுவரை வாழ்ந்த வாழ்வில் நாம் அடைந்தவை என்ன, இனி அடைய வேண்டிய இலக்கு என்ன என்பதை எவ்வித சமரசமும் இல்லாமல் உண்மை நிலையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அத்தகைய ஆன்மா உபதேசங்களே பசி, பிணி, மூப்பு, மரணம் என்னும் பிறவி பிணிகளை நீக்கும். மரணமில்லா பெருவாழ்வு என்னும் மகத்தான வெற்றிக்கு இட்டுச் செல்லும். தனித்திருந்து, பசித்திருந்து, விழித்திருந்து வெற்றி கண்ட ஞானிகள் மட்டுமே அந்த ஆன்மா உபதேசத்தை வழங்க முடியும். உங்கள் ஆன்மாவை தட்டி எழுப்பி விழிக்க வைக்க முடியும். உண்மையான ஞானிகளிடம் சிக்காமல் நீங்கள் பல ஆண்டுகள் காத்திருந்தாலும் தாழ்வில்லை. உதவாக்கரை சாமியாரிடம் போய் சிக்கி உண்மையை உணரும் வாய்ப்பை நீங்கள் இழந்துவிடக்கூடாது. அன்புக்கு ஏங்கி தவிப்பவர்கள், வாழ்வியல் பிரச்சனையில் சிக்கி தவிப்பவர்கள், நோய்களில் சிக்கி தவிப்பவர்கள், இவை போன்ற மக்கள் தான் அவசரத்தில் சென்று அவசரத்தில் வாழும் இத்தகைய வியாபார சாமிகளிடம் போய் சிக்கிக்கொள்வார்கள். ஏமாந்தவரை போதும், இனியும் ஏமாற வேண்டாம். மௌனம் பழகு என்ற முதுமொழி கிணங்க மௌனத்தை பழகுங்கள். மௌனத்தில் மூழ்குங்கள். ஆன்மா விழிப்பு என்ற பிரகாசிக்கும் முத்தை கண்டுபிடியுங்கள். கடைதேறுங்கள். ஆம், அமைதியே ஆன்மாவின் மொழி. அதுவே ஆண்டவனின் மொழி. அதை பயிலுங்கள். ஆண்டவனுடன் தொடர்பு கொள்ளுங்கள். திருச்சிற்றம்பலம்.